வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாங். இன்றைக்கி நம்ம எந்த கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மீட். உண்மையாக சொல்ல போனால் இந்த கேம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா நானே இப்போ தான் இந்த கேமை ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். அதனால் ரொம்ப பேசாமல் கேம்குள்ளே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதை போட்டிருக்காங்க காணவில்லைன்னு. அமிலா கிளர்க், அவங்களுக்கு 28 வயசு தான் ஆகுது. கண்டுபிடிக்கிறவங்களுக்கு பரிசு தொகைன்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அதுக்கு கீழே ஏதோ எழுதியிருக்காங்களே. ஓகே, மிஸ்டர் மீட் கடையில் வந்து சில வாரங்களாக அவங்க வேலை செஞ்சுருக்காங்களாம். அதுக்கப்புறத்துலேருந்து தான் எது தகவலும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ எனக்கு தெரிஞ்ச அந்த கடையில் தான் அவங்களுக்கு ஏதோ ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து தான் காணவில்லைன்னு போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அந்த கிறுக்கன்னா எதாவது பண்ணியிருப்பானா இருக்கும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரில் போயிட்டுருக்கோம். ஓகே மிஸ்டர் மீட். ஓகே, நம்ம அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டோம். வாங்க கைஸ், நம்ம அந்த கிளர்க்கை வந்து காப்பாற்ற போவோம். அமிலா கிளர்க். ஓகே, கதவு தொடடா. அண்ணன் தான் இதுக்கப்புறம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஷார்ட் கன்லாம் கொடுத்துருக்கானுங்க. சூப்பர். 3 நாள் நம்மளுக்கு இந்த ரெஸ்கியூ பண்ணணும். 3 நாளைக்குள்ளே அந்த பொண்ணை வந்து நம்ம காப்பாற்றணுமா? ஓகே பார்ப்போம், எல்லா இடத்துலையும் சுற்றி பார்ப்போம். கதவு தர இந்த லாக்கில் இருக்குது. ஓகே, 2 சைடும் லாக்கில் தான் இருக்குது. ஓகே, இந்த பக்கம் டோர் இருக்குது. லாக் இன்னும் இதுலேயும் லாக்கில் இருக்குது. மறுபடியும் ஒழுங்காக திறப்போம். சூப்பர், இதுலேயே லாக்கில் தான் இருக்குது. நானும் அந்த பச்சை கலர் பூட்டில் வந்து ஷூட் பண்ண முடியுமான்னு பார்த்தா நான் ஷூட் பண்ண முடியல. அவன் எந்த பக்கம் போகணும்? வேறு எங்கேயா வழி இருக்கான்னு பார்ப்போம். என்ன ஏதோ காட்டுது. ஓப்பன். ஓகே, என்னது இது? ஏதாவது ஒயர் ஏதாவது கனெக்ட் பண்ணுமா? ஒன்றும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே காட்டல. சும்மா புல்லட் வச்சு சும்மா செக் பண்ணி பார்த்தா. ஆனால் இந்த புல்லட்டை வந்து இதில் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் எப்படி போட்டிருக்காங்கன்னா இந்த புல்லட் வந்து தான் நீங்கள் உள்ளே போன மாதிரி போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது அப்போ? என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இந்த டோரும் ஓப்பன் ஆகலை. இதுவும் ஓப்பன் ஆகலை. எங்கேயுமே ஓப்பன் ஆக மாட்டேது. ஜன்னலில் போகணுமா? இல்லை, இதுவும் இல்லை. இந்த ஜன்னல் இதுவும் ஒன்றும் ஆகலை. ஓகே, அப்போ இந்த பக்கம் தான் போகணும்னு நினைக்கிறேன். இதுவும் பிளாக். இப்போ நான் எங்கே தான் போகிறது அப்போ? எல்லா இடத்துலையுமே லாக்கில் தான் இருக்குது. கன்னை புல்லட்டை வச்சு தான் அதாவது கன்னை வச்சு தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி போட்டிருக்காங்க. இது கண்ணாடி மாதிரி இருக்குது. இல்லை, இதுவும் ஒன்றும் பண்ண முடியல. இருங்க, டோரில் ஏதோ கண்ணாடி மாதிரி இருக்கு. ஆமாம், கண்ணாடி தான். இருங்க, அப்போ நம்ம இதில் ஷூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஷூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடி உடஞ்சிருச்சு. ஓகே, அப்போ நம்ம இதில் இருந்தால் போகணும் போல். ஓகே, சாரி ஃப்ரெண்ட்ஸ், கண்ணை தெரியாமல் தூக்கி போட்டேன்னு எடுத்துக்கடா. ஃப்ரெண்ட்ஸ், புல்லட் இல்லையே, ஆடு தான் பார்க்கணும் போல. புல்லட் போடுறதுன்னா நம்ம பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான். கையில் என்னது தூக்கிட்டு வரானே, லெக் பீஸ் மாதிரி. தெரில, என்னன்னு தெரில. ஓகே, அதில் ஒரு கேப் இருக்குது. அப்படியே தப்பிச்சு போயிடலாம். போடாடே, எவ்வளோ பேரை பார்த்துருமா தெரியுமா? சைஸாக அப்படியே உள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எதா இருக்கா? சும்மா அங்கிட்டுக்கணுமா சுற்றுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது கடை தான் பார்ப்போம். ஓகே, ஒரு டோர் இருக்குது. அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி இந்த பக்கமாக போயிடுவோம். அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ அங்கே போயிருந்தா சைஸாக பிடிச்சிருப்பான் நம்மளை. ஓகே, இப்போ அவன் அங்கே போயிட்டான். ஓகே, இப்போ அந்த டோருக்குள்ளே போய் பார்ப்போம். என்ன இருக்குது? ஏதோ சாக்கடை மாதிரி இருக்குது. கீழே இருக்குது ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ அதில் இருக்குது. என்னது அது? க்ரீன் கீ. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இந்த கீயை வச்சு என்ன பண்ணுன்னு தெரியலையா? கன்று தான் நம்மளுக்கு தேவை. இந்த கீ இப்போதைக்கு தேவையில்லை. அப்படியே டேபிள்லேயே போட்டுடலாம். போ, கன் எடுத்துக்க. ஆனால் புல்லட்டே இல்லாமல் என்ன பண்ணுவேன்? எல்லா புல்லட்டை போட்டிருப்பானுங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் கீழே போட்டேன். ஓகே, இதில் வச்சுட்டு நம்ம பாட்டு சுற்றுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வேண்டாம், ஒருத்தன் திடீர்னு என்ட்ரி கொடுக்குறான். அப்படியே வரட்டும். என்ன நின்றுட்டு பார்த்துட்டு வரான். அப்படியே சுற்றி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்ன ரொம்ப ஈஸியாக இருக்கான். அசால்ட்டாக தப்பிக்க முடியுது. நானும் சரி ஓடி பிடிப்பாக நினச்சேன். அப்படியே வாக்கிங் போட்டு பொறுமையாக வராது தலைவர். சரி, கன் அதில் தான் வச்சுருக்க, பிரச்சனை இல்லை. ஏதாவது புல்லட் எதாவது இருந்தால் எடுத்துப்போம். எல்லாத்தையும் ஓப்பன் பண்ண எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. அதான் சூப்பர். எட்டி பார்க்குறான். பார்த்தானே இல்லையா? ஓகே, பார்த்துட்டான். இந்த டோரை ஓப்பன் பண்ண. ஓகே, இப்படி போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா பையனாக இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ பெரிய ஆளே இல்லை. ஓகே, இதில் என்ன ஏதோ சின்ன ஹோல் மாதிரி இருக்குது. வேற அறிவா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டான். ஐயோ, சரி, எப்படி ஃப்ரெண்ட்ஸ் வந்தான்? அவன் அந்த பக்கத்தில் போயிட்டு இருந்தான். சூப்பர். 4-1. ஏதோ இடத்துல நம்மளை அடைச்சி போட்டிருக்கான் போலையே. ஓகே, டோர் ஓப்பன் பண்ண முடியுமா? டோர் லாக்கில் இருக்குது. சூப்பர். இப்போ எப்படி போகிறது அப்போ வெளியே? ஏதோ இருங்க, ஏதோ காட்டுது. இன்னும் இந்த மூடை சாஞ்சிருச்சு. நெல் மூடை மாதிரி ஏதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி உடச்சிட்டு வந்துருச்சு. அப்போ இந்த கேப்பில் தான் போகணும் போல்.
ஓகே வெளியே வந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமாக வெளியே வந்தாச்சு. எங்கே ஏதோ துரத்திட்டு வர மாதிரி இருக்குது சவுண்டு இருக்குது. பண்ணி வெளியே வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பண்ணி துரத்துது. ஓடுறா 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 டே. பண்ணி துரத்திலாம் செத்துறாத. ஓகே ஓகே ஒரு சாதாரண பண்ணி தான், பிரச்சனை இல்லை. சும்மா அது பாட்டு ஓடுவோம், அது சும்மா துரத்திட்டு இருக்கும் போல. என்ன பண்ணி முட்டி கொண்டுருச்சா நம்மள? ஒரு பண்ணி முட்டி இவன் எனக்கு புரியல. எனக்கு இப்போ இல்லை நான் நார்மலாக ஓடிட்டு தான் இருந்தேன். அந்த பண்ணி நம்மளை முட்டி இவன் கீழே இறங்கிட்டான். சரி கீழே விழுந்துட்டான். இப்போ அதில் வர அவன் நம்மளை அடைச்சி போட்டான் உள்ள. ஓகே நம்ம இதுலேருந்து போவோம். இதை வந்துச்சு பாருங்க ஓடுறா ஓடுறா ஓடுறா. இந்த பண்ணி நம்மளோட வேகமாக ஓடுது. வளைஞ்சு ஓடுவோம் அவ்வளோதான். இப்படி போயிட்டா அப்படி. ஓகே ஓடு 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 ஓடு. அது வேறு துரத்துக்கிட்டே இருக்குதா. ஓகே நின்றுச்சு நினைக்கிறேன், சவுண்டு கேட்கல. ஓகே இதை என்ன டோர் ஓப்பன் பண்ண க்ளோஸ் பண்ணி வந்துட போகுது. வேமா எதுவும் மேலே எதுவும் இருக்குது க்ளவுஸ். ஓகே இந்த க்ளவுஸ் எதுக்கு தேவைப்படுதுன்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். எதுக்காக தேவைப்படாத போடும். டோர் ஓப்பன். சூப்பர். ஓப்பன் பண்ண இடத்துலேயே பண்ணி வருது. அப்படியே சைஸாக எடுத்து போயிடும். அவ்வளோதான், அவர் அந்த பொந்துக்குள்ளே போயிட்டார். ஓகே போகலாம். இந்த க்ளவுஸ் வச்சு என்ன பண்ணணும் சீரியஸாக தெரில. ஏதாவது யூஸ் ஆனாலும் ஆகும். ஓகே இது என்னது? ஹைடிங் ஸ்பாட் வர போல். இவன் பண்ணி ஏதாவது வந்தால் கூட நம்ம ஹைட் பண்ணி ஒழிஞ்சிக்கலாம். ஓகே இந்த க்ளவுஸ் வச்சு இதில் எதாவது பண்ணணுமா? இல்லை ஒன்றும் பண்ணல. அந்த ரோப்பை பிடிக்கிறதுக்கு எதாவது வேணுமா? ஓகே இதை வச்சு அப்போ ஒன்றும் பண்ண முடியாதா? சூப்பர். நானும் இதை வச்சு அந்த எதாவது இழுக்க முடியுமான்னு பார்த்தேன். எங்கே போகணும் இப்போ? நான் போகிறதுக்கு வழியே இல்லையா? எங்க இதில் ஓகே இதுக்கு ஒரு பீஸ் வேணும் போல் அந்த டோர் ஓப்பன் பண்ணால். இது லெட்டர் இருக்கு. 2/18/1990 ஒரு நல்ல சயின்டிஸ்ட் என்கிட்ட ஒரு பயங்கரமான உண்மையை சொன்னார். அதாவது என்னென்னா உங்கள் அப்பா உன்னை சரியாக பார்த்துக்கவே இல்லை. உங்கள் அப்பா உங்ககிட்ட இருந்து ஒரு உண்மையை மறைக்கிறாங்க, நீ அதை தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு ஒன்றுமே புரியல அவர் என்ன சொல்கிறாருன்னு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா என்கிட்ட பொய் சொல்கிறாரா இல்லை என்கிட்ட உண்மையான அன்போடு இல்லையான்னு சொல்லி எனக்கு ஒன்றுமே புரியல. அதனால நான் அடுத்த நாள் நான் என்ன பண்ணேன்னா அந்த மாட்டு கொட்டாயில் நான் ரகசியமாக போய் பார்த்தேன். அங்கே பார்த்தா கீழே ஒரு லெபரட்டரி இருந்தது. அங்கே எனக்கு என்ன பண்ணனே தெரில. ஒருவேளை எங்கள் அம்மா அங்கே இருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த பொண்ணோட அவங்க அப்பா அவட உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எவனோ சயின்டிஸ்ட் ஏதோ சொல்லியிருக்கானா. ஓகே என்ன ஒன்றும் புரியல. அதாவது அவங்க அம்மா வேறு இருப்பாங்களா அந்த லெபரட்டரியில் வேறு. இவளுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. ஓகே பார்ப்போம். எங்கே மறுபடியும் அது பண்ணி துரத்துது ஃப்ரெண்ட்ஸ். எங்கே துரத்துனே தெரியலையா? இது என்னது அது ஃப்ரெண்ட்ஸ்? அந்த பண்ணி கிளிச்சில் மாட்டிக்கிச்சு நினைக்கிறேன் அந்த இடத்துல. சூப்பர். பாருங்கள் அந்த மண்டை மட்டும் தனியாக தெரியுது. என்ன ஏதோ இருக்குது. என்னது இது? ஃபீடர். ஓகே அந்த பண்ணிக்கு கொடுக்கணும் போல். எப்படி மாட்டிக்கிச்சுன்னு தெரியல. ஆனால் சூப்பர் நல்லா சந்தோஷமாக இருக்குது மாட்டிக்கிட்டு அப்புறம். ஓகே சும்மா துரத்திக்கிட்டே இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே முட்டில் போட்டு தள்ளிடுச்சு நம்மளை போனாட்டி. ஓகே அதை நம்ம கண்டுக்க வேணாம். ஓகே நம்ம அந்த டோர் திறக்கிறதுக்கு ஏதோ ஒரு பீஸ் வேணும்னு கேட்டுருந்தாங்க. அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்கன்னு தெரியல. இங்கே தான் இருக்கா? சும்மா ஓடிக்கிட்டே கிடையாது. இதை கண்டுக்க வேணாம். பண்ணி சிரிப்பாக ஓடிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். டோரை போட்டு வச்ச மாதிரி திறந்து இங்கேருந்து வந்துட போகுது. எங்க ஏதோ இருந்துச்சு அதில். ஏதோ என்னது அது? உட்டன் ஹார்ட். எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இதான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஹார்ட் ஷேப்பில் தான் ஏதோ மிஸ்ஸிங் மாதிரி ஏதோ போட்டிருந்தாங்க. ஓகே போய்கிட்டே இருப்போம். இதை எடுத்து அதில் போட்டுட்டு உள்ளே போக வேண்டியதான். ஓகே போட்டுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த க்ளவுஸையும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஒரு வேளை இந்த வீட்டில் எதாவது யூஸ் ஆனால் ஆகும். ஏன்னா இந்த இங்கே எதுவுமே யூஸ் ஆகலை. அப்போ ஒரு வேளை இருந்துச்சு அந்த வீட்டுக்குள்ளே தான் எதாவது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் அந்த க்ளவுஸை வச்சு. ஓகே க்ளவுஸை எடுத்துருவோம். எடு. ஓகே போட்டாச்சு. இருங்க அந்த பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு போயிடும். இந்த பண்ணி இன்னும் இதில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிரிப்பாக அந்த கிளிச்சில் மாட்டிக்கிட்டு ஜோக்கர். It was at this moment that he knew he fucked up. குய்யால ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி ஓடி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓடு 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 ஓடு. ஏன்னா திடீர்னு இப்போயா ஓடி வரணும் அந்த கிளிச்சிலேருந்து. ஓடுறா டக்குன்னு ஓடுறா. கேப் இருக்குது. ஓடு ஓடு ஓடு. செத்துற கூடாது. லாஸ்ட்டு ஒரு நாள் தான் இருக்கும். அப்பா தப்புச்சிட்டோன்னு நினைக்கிறேன். டக்குன்னு போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். திடீர்னு அடிக்க வருது. திடீர்னு நம்மளை முட்டை வருது ஃப்ரெண்ட்ஸ். அது கிளிச்சில் மாட்டின்னு சொல்லிட்டு தைரியமாக பார்த்துட்டு தான் திடீர்னு வருது. ஓகே நம்ம அதை பேச வேணாம். அதை கண்டுக்க வேணாம். கேமுக்குள்ளே ஏதோ தான் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் கண்டுக்காதீங்க. ஓகே நம்ம உள்ளே போவோம். ஓகே கீழே வந்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஓகே இல்லை தான் கீழே நிறைய இருக்குது. என்ன இது? கேனா? இதாச்சும் என்ன பண்ணுறது? சும்மா தானா? சும்மா கீழே நிறைய ஏதோ கொட்டி இருக்குது. என்னன்னு தெரில. இதானது பீஸா ஃபுட்டு. ஓகே என்ன பண்ணுன்னு தெரில. எடுத்துகிட்டு போவோம்.
ஒருவேளை தேவைப்படாத படம்னு நினைக்கிறேன். ஓகே ஓப்பன். என்ன அது? ஏதோ கறி துண்டுமா ஏதோ நிறைய கீழே விழுந்துச்சு. ஓகே மேலே வந்தாச்சு. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலே வெற்றிகரமாக வந்துட்டோம். அவன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. ஏதோ கையில் ஏதோ கத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி லெக் பீஸ் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான் அடிக்கிறதுக்கு. ஓகே, அவனுக்கு தெரியாமல் அந்த பொண்ணை நம்ம கண்டுபிடிக்கணும். வந்துட்டான் வராரு பாருங்க அந்த ஸ்லோ மோஷன் வாக்கில். இதில் தான் சிரிப்பாக மாட்டிக்கிட்டேன். இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகே இதுவும் ஓகே. இது ஹைடிங் ஸ்பாட் போல. ஓகே இதில் மறைஞ்சிருக்கலாம் அவன் வரும்போது. திடீர்னு வந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ் போன வாட்டி. இல்லைனா நம்ம ஏதாவது தப்பிச்சிருக்கலாம். ஓகே எங்கே இருக்கான்னு வர தெரில. இந்த பக்கம் போகலாமா அந்த பக்கம் போகலாமா? இது என்னது? ஓகே இது எதுவும் யூஸ் பண்ணுறதுக்கு கூட நினைக்கிறேன். அப்போ இதில் ஏதோ வெட்டுறதுக்கான பொருள் இது வச்சு எதுவுமே பண்ண முடியாது போல். ஓகே இந்த டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இது என்னது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரகசியமாக ஏதோ ஒரு வழிக்கு போகுது. ஓ இங்கே தானா அந்த லாக்கு? இந்த எப்படி சொல்ல, இந்த கல்லை உடைக்கிறதுக்கு அந்த பக்கம் வந்து இதை உடைச்சி ஓப்பன் பண்ணும் போல். ஓகே அவன் வரும்போது திடீர்னு இந்த பக்கம் போய்ட்டு தப்பிச்சிக்கலாம் இன்னைக்கு இது. ஓகே ஓகே ஏதாவது இருக்கா? கீழே ஏதோ ஹேமர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி இல்லை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு அவன் மண்டையில அடிப்போம். எங்கடா இருக்க வாடா. அதுக்குன்னு டப்புன்னு போயிட்டு ஏதோ பார்த்துட்டான் நம்மள எங்கே இருக்கான்னு தெரியல. ஓ இங்கே தான் போயிட்டுருக்கான். அவனுக்கு கண்டுக்க வேணாம். ஒருவேளை இந்த சுற்றி வச்சு அவன் மண்டையில் அடிக்கலாமோ? பார்த்துட்டானா? ஓகே ஓகே பார்த்துட்டான். இப்படி சுற்றி அந்த பக்கமாக போயிட்டு அப்படியே போயிடுவோம். ஓகே படிக்கு மேலே போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்குன்னு பார்ப்போம். போய் பார்க்கவே இல்லை. ஓகே இந்த பன்னி கறி மாதிரி ஏதோ தொங்க விட்ருக்கான். ஓகே இதில் என்ன இருக்குது? கேனு சுற்றில எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது தேவைப்படும். எடுத்து அவன் அடிக்க தேவைப்படும். வந்துட்டான் அடங்கொய்யால. 1 2 3 4 இன்னும் மொட்டை மூஞ்ச கழுவுறானா? சார் என்ன பண்றீங்க? ஒளிஞ்சிட்டு இருக்கம்பா. சி நான் ஒரு ஜோக்கர் ஃப்ரெண்ட்ஸ். அவன் பார்த்த கவரமும் சிரிப்பாக போய் ஒளிர பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கடைசி நாள் நம்மளை விபூதி அடிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். ஓகே ஓப்பன் பண்ணுவோம். ஓகே இதை தட்டி நம்ம வெளியே போகலாம். பன்னி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட போகுது. டக்குன்னு வெளியே போவோம். ஓகே பன்னி இல்லை போல். இதனது? நான் வர சிரிப்பா வெளியே வந்தேன். டக்குன்னு பார்த்தா அவன் வந்துட்டு நான் வர அப்பா ஐடிங்க வரேன். அப்போ ஒளிஞ்சிக்கிட்டு என்னது ஜோக்கர் மாதிரி ஒளிஞ்சிக்கிட்டு சிரிப்பாக போட்டான் நம்மளை. ஓகே நம்ம போன வாட்டி போன ரூட்லேயே போயிடலாம். ஓப்பன். ஓகே கீழே போவேமா க்ளோஸ் பண்ணிடுவோம். பண்ணிக்கினே வந்துட போகுது. ஓகே ஓகே இந்த வாட்டி அந்த கேனை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அந்த கேனை எடுத்து அவன் மண்டையில் அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எதாவது ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே மேலே போய்கிட்டே இருப்போம். இந்த கேனை வச்சு அவன் மண்டையிலே ஒரு அடியை போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நேரில் வரட்டும். எங்கடா இருக்க வாடா. இந்த வாட்டி நானே உன்னை மண்டையில் அடிக்கிறேன்டா. எங்கடா இருக்க? இதோ இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே வாடா வாங்கிக்கடா. சி ஒன்றுமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டு அவன் காலில் போட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனாலும் ஒன்றுமே ஆகலை. ஒரு நாள் நம்ம கரெக்டாக அடிக்கல போல். ஓகே இந்த டோரை ஓப்பன் பண்ணி எதாவது இருக்குதா? இதில் என்னது? ஒன்றுமே இல்லை. ஓகே இது ஐடி ஸ்பாட்டு பார்த்துட்டானா? பார்க்கக்கூடாது பார்த்துட்டான். சூப்பர். பார்க்கக்கூடாது என்ன இருக்குது? பார்த்துட்டு தான் வந்து அடிக்கே வரான் சிரிப்பா. ஓகே நம்ம லீவே கொடுத்துருவோம். நம்ம வீடியோலாம் பார்க்க வேணாம். இவ்வளோ ஒரு கோமாளித்தனமாக சாவன் எதிர்பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். பன்னி அவன் வர பண்ணியை ஒரு சிங்கம் மாதிரி பிடிச்சி வச்சிருக்கான். அது வர உரிமிட்டு இருக்கு. என் பையனோட நாளை சந்தோஷமாக்கடா. அவனுக்கு ஒரே ஒரு கடி தான் வரும். கடிச்சிட்டு ஒரு பண்ணி கடிக்குதா? இவ்வளோ கோமாளித்தனமாக அந்த கேமை முடிப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் வர இந்த கேம் இன்னும் கொஞ்சம் ஃபன்னாக கொண்டு போகலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே சிரிப்பாக போட்டு தள்ளுறாங்க நம்மளை. பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமை வந்து இப்போ முடிக்க முடியலான்னு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அந்த கேமை முடிச்சிடலாம். அதனால் பிரச்சனை இல்லை. எனக்கு என்ன ஒரு கவலைனா அந்த பன்னியை வச்சு நம்மளை போட்டு தள்ளுறான் ஃப்ரெண்ட்ஸ். போய் இந்த பன்னி கொள்ற அளவுக்கு நான் அவ்வளோ சீப் ஆகிட்டேன். விடமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அவனை சுடுறனும் இல்லையோ அந்த பன்னியை அடுத்த கேமில் சுட்டே ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். என் மேலே கையை வச்சிருச்சுல அந்த பன்னி கண்டிப்பாக வருத்தப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பாய் பாய்.